ட்ரேடிங்கில் கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான். அது தெரியாமல் தான் நிறைய பேர் ரேண்டமாக ட்ரேட் எடுத்து அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டால் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் இதுலலாம் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் எந்த மாதிரி இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த மாதிரி இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரொம்பவே சிம்பிள் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா, ஹாய், ஐ எம் அரவிந்த், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர். ட்ரேடிங் இன்சைட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்துட்டு லெட்ஸே ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 100 ரூபான்னு இருக்கும்போது நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த 100ன்னு இருக்கும்போது நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கி அது வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போகுது. இப்போ வந்து ஒரு 150 ரூபா வந்து நிற்கிது. இந்த 150 ரூபா கிட்ட வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 50 ரூபா ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி விற்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து கீழே வர ஆரம்பிச்சிருது, அப்படியே கீழே வருது. கீழே வந்துட்டு ஒரு 100 ரூபா வரைக்கும் வந்தோடனே, திரும்ப 100 ரூபா வரைக்கும் வந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னால் 100 வந்தப்போ தான் வந்து மேலே போச்சு. ஸோ இப்போயும் வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா ஸ்டாக் வாங்குறேன், இந்த 100 வந்தோடனே இப்போயும் மேலே போகும்னு நினச்சி வாங்குறாங்க. வாங்கி இந்த மாதிரி அதே மாதிரி அது 150 வந்தோடனே வித்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டாக அது நடக்குது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும் சார்ட்டில். எல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆன சைக்காலஜி இதுதான். எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் நடக்கும்னு இல்லை, பட் இதுதான் வந்துட்டு ஒரு பேக் அண்ட், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான சைக்காலஜி. இப்போ வந்து இந்த ரேஞ்சு தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், இந்த லைன் தான். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வந்து 150க்கு மேலே போக விடாமல் தடுத்து கீழே தள்ளி விட்றாங்க செல்லர்ஸ் எல்லாம். செல்லர்ஸ் இல்லை பையர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு இவ்வளோதான் மதிப்பு, இதுக்கு மேலே இப்போ வந்து இப்போதைக்கு இதுக்கான மதிப்பு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் நம்புறதுனால அது வந்துட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க, கீழே போகுது. அது மாதிரி 100 வந்தோடனே இந்த 100 தான் வந்துட்டு சப்போர்ட். இந்த 100 தான் வந்துட்டு சப்போர்ட். ஏன்னா நிறையா பேர் என்ன நம்புகிறாங்க, இந்த ஸ்டாக்குக்கு மினிமம் வேல்யூ 100, 100க்கு மேலே 100க்கு கீழே இது போகக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த 100 வந்தோடனே எல்லாரும் வாங்கி மேலே கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலே இது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சப்போர்ட்டு, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து ஒரு லைன், சப்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம். இப்போ வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு சார்ட் இருக்கு, டே டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டாக்கு இவ்வளோ தூரம் இப்படி போய்கிட்டே இருந்தது. கரெக்டாக இந்த 1200 வரவும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். கரெக்டாக அது மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து மேலே இப்படி ரிவர்ஸ் ஆகி போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் போகுது இல்லையா, இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறது இங்கே. இந்த ரேஞ்சிலே போய்கிட்டு இருந்தது, மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, மேலே இதை உடைச்சது அப்படின்னா இது வந்துட்டு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருந்தது. இப்போ 150 வர வர கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது இவ்வளோ நாளா. இப்போ வந்து 150 தாண்டி 155, 160 அந்த மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து நின்றுச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட். ஸோ இங்கே வந்துட்டு லாங் என்ட்ரி கொடுப்பாங்க. இதுக்கு மேலே ஏன்னா வந்து இதுக்கு மேலே இவ்வளோ நாளாக போய்கிட்டு இருந்த ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு ஒரு ப்ரைஸில் வந்து நின்றுருக்குன்னா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. இங்கே என்ட்ரி கொடுத்து அடுத்தது மேலே போகும் அப்படின்றது. இதுக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே கீழே போகும் இன்னும் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நிறைய பேர் இதையும் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு பேர் பிரேக் டவுன். ஏன்னா கீழே வருது இல்லையா. பிரேக் அவுட்டுங்கிறது இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு மேலே வர்றதுனால அது வந்துட்டு பிரேக் அவுட். ஸோ இதுக்கு பின்னாலையும் இப்போ இது மேலே போகும் அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளோ தூரம் மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நாம் எப்படி சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணலான்னா இதுக்கு முன்னால் இது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் இப்படி போயிருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னால் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இப்போ இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போக சான்ஸ் இருக்கு. டிராயிங் கன்றாவியாக இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வர போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இங்கே வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. இப்போது இந்த 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 பிரேக் அவுட்டோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த பிரேக் அவுட் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்னு தெரியணும்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ பீரியடில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு ஹவர்லி கேண்டிலில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கும் ஒரு மந்த்லி கேண்டில் ஒரு குரூப் ஒரு மல்டி இயர் இந்த மாதிரி ரேஞ்சில் சுற்றுனதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ லெட்ஸே இப்போ இந்த 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 ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 10 வருஷ ரேஞ்சு அப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2006 இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னா இந்த 2016 வரைக்கும் இதே ரேஞ்சில் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்குன்னா இது இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி மேலே வரும்போது அது வந்துட்டு அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஒரே ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போது அதை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பெருசாக, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ வருஷம் வேல்யூவை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த நியூஸ் தேவையில்லை. நம்ம வந்துட்டு பியூராக டெக்னிக்கல் சார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சை இவ்வளோ இயர்லி பிரேக் அவுட்டை வந்துட்டு இவ்வளோ இயராக ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி இது உடச்சிரு மேலே வந்துருக்கு. ஸோ நாம் இங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம். இங்கே வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து அது மேலே போகுங்கிறது தான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதை வந்து எதனா ஒரு சார்ட்டில் இருக்குமான்னு பார்க்கலாம். இது வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி பிரேக் அவுட் ஈஸியாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு. இப்போ இந்த மாதிரியே போகிறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேலே அப்ட்ரன் போய் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து சேனல் பேட்டர்ன் அதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. சேனல் பேட்டர்னு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்பரான ஒரு ரேஞ்சுக்குள்ளார மட்டும் இருக்கிற ஒரு சார்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ப்ராப்பராக அப்படி கிடைக்கல. அதுதான் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அது வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு அசம்ஷனுக்காக. அப்படி தான் ஒர்க் ஆகும் சைக்காலஜிக்கலாக அப்படின்னு. ஸோ ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாக்டாக அதே மாதிரி கிடைக்க சான்ஸ் கம்மி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்துட்டு பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு சைக்காலஜி அண்ட் கான்செப்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைரெக்டாக மந்த்லி டைம் ஃப்ரேம் போகிறத விட
வீக்லி டைம் ஃப்ரேமு இந்த மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, சப்போர்ட் வந்திருக்குன்னு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னு, ட்ரெண்ட் லைன்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம்.